சென்னை தியாகராய நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருது. அப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த நேரத்தில் திரு கருணாநிதி உடன்பட்டு வரல, தொகுதி உடன்பாடு ஏற்படுறதுக்கு காலதாமதம் செஞ்சார். உடனே இது காங்கிரஸ் கட்சி என்னாச்சு, ரெய்டு விட்டாங்க. அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு நடக்குது. கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை கையெழுத்து போடுறார். இப்படி அடிமைத்தனமாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு பேசுவதற்கு தகுதி இருக்குதா அதிமுக பத்தி? நாங்க கூட்டணி அமைச்சோம். உன்னை போல 20 நாட்கள் அலையில அலைஞ்சு காங்கிரஸ்காரர் அவருடைய கருத்துக்கெல்லாம் சொல்லி, திமுக அவர் கருத்துக்கெல்லாம் சொல்லி, 2 பேரும் வார்த்தை போர் முற்றி ஒரு வழியா 20 நாள் கழிச்சு தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுங்க. உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களா போய் போய் பார்த்து பார்த்து செருப்பு தேஞ்சு போனதான் மிச்சம். ஸ்டாலினை பார்த்து அண்ணா திமுக அப்படி இல்லை. அண்ணா திமுக கூட்டணி அமைக்கும் என்று அறிவிச்சோம். எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக தலைமை அலுவலகத்திலே ஒன்று கூடினோம். 2 மணி நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்றது. தமிழக கொடிக்கையில முடியும் பாட்டாளி மக்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடம் என்று 2 மணி நேரத்தில் முடிவு செய்து அறிவிக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுகவுக்கு இத்தனை இடம், பாரதிய ஜனதாவுக்கு இத்தனை இடம், பாட்டாளி மக்கள் கட்சி இத்தனை இடம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இத்தனை இடம் அப்படின்னு 2 மணி நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் ஒன்று கூடினோம். ஒன்று கூடி பரஸ்பரமாக உணர்வுபூர்வமாக அனைவரும் மனவிட்டு பேசி கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு நாம் ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் அறிவிக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, யார் அடிமை இல்லை. அதுக்கு பிறகு அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பு செக் வேகத்தில் வெளியிட்டோம். உன்னை போல 10 நாள் கழிச்சு நாங்கள் விடல. 10 அடுத்த நாளே கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து அடுத்த நாள் நாம தேர்தல் வாக்குறுதியை வெளிச்சோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியல் தமிழகத்திலே நாம தான் வெளியிட்டோம். வெளியிட்டோம்ல. அதுக்கு அடுத்த நாள் 2வது பட்டியல், அதுக்கு அடுத்தது 3வது பட்டியல், இப்படி வரிசையா நம்முடைய தேர்தல் வேட்பாளர் பட்டியலை அறிவித்து ஒரு சாதனை படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அது மட்டும் இல்ல, நீங்க 10 நாள் கழித்து தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டு திரு ஸ்டாலின் பேசுறாரு, திமுகவை காப்படிச்சோமா? யாரையா முதல் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டா? நீங்களே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காது கேட்கிற மாதிரி சவுண்ட் பத்தல. அண்ணா திமுக தானே முதல்ல தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்க. 2வது 10 நாள் கழிச்சு தானே திமுக தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டாங்க. யாரை காப்பீடிச்சிருப்பாங்க? நம்ம விட்ட தேர்தல் அறிக்கை பார்த்து தானே திமுக காப்பி அடிச்சது. அங்க ஒண்ணு சரக்கு இல்ல திமுக அறிக்கை, திமுக அறிவிப்புல. ஏன்னா ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதுல 4 பங்கு அறிவிப்பு கூட நிறைவேற்றல. அதனால அவர்கள் தகுதியுமா தேர்தல் அறிவிப்பு வெளியிட முடியல. காரணம் அதுதான். அண்ணா திமுக அப்படி இல்லை. அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது என்னென்ன தேர்தல் அறிவிப்புகள் கொடுத்தாங்களோ, என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டாங்களோ அத்தனை நிறைவேற்றப்பட்ட ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அப்புறம் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம் ஸ்டாலின். எத்தனை தடவை தான் சொல்றது, தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு வா. டெல்லியிலேயே உட்கார்ந்திருக்கிறாரு. ஏதோ டெல்லியில பயமாட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. டெல்லி விட்டு தமிழ்நாட்டுக்கே வரமாட்டேங்கிறார். ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் தான் தேர்தல் நடக்குது, அதுவும் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை பற்றியே பேச மாட்டேங்கிறார் ஸ்டாலின். அப்புறம் இந்த ஜனநாயக போரில் இன்னைக்கு அரசியல் விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு திமுக ஓட்டு போடணுமா?
ஏன் ஓட்டு போட்டுதே இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக ஓட்டு போட்டுதா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. வெறுப்போட இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் வெறுப்போட இருக்கிறாங்க. எப்போ தேர்தல் நாள் வரும், எப்போ அந்த பட்டனை அமுத்தி அமுத்தி உடையிற அளவுக்கு அமுத்துவதற்கு மக்கள் தயாராயிட்டாங்க. இன்றைக்கு ஸ்டாலின் இன்னொன்றையும் பேசுறார். திமுக தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துடுது. நீச்சல் தெரியாத ஒருவர் கிணற்றில் தவறி விழுந்துட்டா அவர் உயிருக்கு போராடிட்டு இருப்பார்ல, தத்தளிச்சுக்கிட்டு. அது மாதிரி ஆட்சி தெரியாத ஒரு விட்ட ஆட்சி போய் மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் படாத பாடுபடுறாங்க. உண்மைதானே? எங்களை பத்தி விமர்சனத்துக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? சிந்தித்து பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, நான் முதலமைச்சர் இருக்கும்போது கட்சியில எவ்வளவு பிரச்சனை உண்டாக்கி பார்த்தீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நான் முதலமைச்சருக்கு கடுமையான வறட்சி, சென்னை மாநகர மக்களுக்கு முழுமையான தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை கூட வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டத்திலிருந்து ரயிலில் தண்ணி கொண்டு தண்ணி கொடுத்து தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக. புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டத்தில், பிறகு கொரோனா, ஒரு வருஷம் யாராவது வெளியே போக முடிஞ்சுதா? வீட்டிலே அடைபட்டி கிடந்தோம். அப்ப கூட மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதிமுக அரசாங்கத்துக்கு. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களை காத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்கள் எங்க மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு வல்லரசு நாட்டில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவல் இருந்து மக்களை பாதுகாக்க முடியல. ஆனா அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு விட்டா அவர் உயிரிழக்க நேரிடும். அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட திறமையாக அரசு செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக. திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்னும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். இன்னொன்னு சொல்றாரு, பச்சை பை பழனிசாமி. ஆனா பொய்யா வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். அவருக்கு அப்படி தோன்றது, நான் என்ன செய்யறது? உண்மை பேசுனா அவருக்கு உரைக்குது, பதறாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மை பேசிக்கிட்ட பொழுது பதறாரு. ஆக இன்றைக்கு இந்த ஆட்சியில் அப்புறம் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சியா. ஓ, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த உடனே உடனடியாக அதிமுக அரசு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அப்படி மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை அதிமுக ஆட்சியில் நாங்கள் செஞ்சோம். உங்க ஆட்சி மாதிரி 2 ஆண்டு பச்சை குழந்தை கிருஷ்ணகிரியில கதற பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்களே, அப்பா அப்பாங்கிறைய அப்பா அப்பா என்ற அந்த குழந்தை கதறுகின்ற பொழுது உங்களுக்கு காது கேட்கலையா அப்பா ஸ்டாலின் அவர்களே? எவ்வளவு கொடுமை! பிஞ்சு குழந்தை, அதை கூட விட்டு வைக்கல, பெண்களை விட்டு வைக்கல, நம்முடைய மூத்த தாய்மார்களை கூட விட்டு வைக்கல.